வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். என்னடா இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். சென்னை ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல். ஒரு வேலையாக சென்னை வரைக்கும் வந்தோம். வேலை எவ்வளோ பிளாக் ஆகிட்டு பார்த்தீங்களா? இவ்வளோ வெள்ளையாக இருந்து ஏன்னா ஃபில்டர் போல. அதாவது வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா திருப்பூர் ட்ரெயின் பிடிச்சிருக்கலாம். 1/4 மணி நேரத்துக்கு லேட்டாக வந்துட்டனால ட்ரெயின் போயிடுச்சு. 7:15 தான் ட்ரெயின் அப்படின்ட்டாங்க. 4:30 7:15 ட்ரெயினுக்கு 4 மணிக்கு டிக்கெட் எடுத்து போந்துருக்கோம். லைட்டாக பசிக்குது. நம்ம இப்போ இங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறோம், ட்ரெயின் ஏறுற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறோம்னு ஒரு vlog எடுத்து அந்த vlog நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் vlog-ஏ எடுக்கலை. 2 நாளாக ரொம்ப இதாகிடுச்சு. எதனால் vlog வரல அப்படின்னா, பாப்பாவுக்கு காய்ச்சல், பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பாப்பா அக்கா வீட்டில் இருக்கா. இந்த வேலை தவிர்க்க முடியாத ஒரு வேலையாக மாறிடுச்சு. அதனால் இந்த வேலைக்கு வந்துட்டோம் நம்ம. சரி, இப்போ போய் சாப்பிட்லாம் வாங்க. ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்லாம். ஏதாவது சாப்பிட மாதிரியே பேசுகிறேன். எப்படி பசிக்குது. நானும் ரொம்ப நேரமாக கேட்குறேன். சாப்பிட்ற பொண்ணுமே வாங்கி தர மாட்டேங்கிறேன். வரும்போது தாங்க சாப்பிட்டு தாங்க வந்தோம். சோறு கொஞ்சமாக சாப்பிட்டேன். காலையிலேயே சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா காலையில் சுத்தமாக சாப்பிடவே இல்லை. கரெக்டாக 1:45 தான் சாப்பாடு சாப்பிட்டேன். ஒரு தடவை சென்னை தூக்கி வாங்க, நீ நல்லா இருந்துச்சு. அது வேண்டாம், நான் வேறு வாங்கலாமா? ஏதாவது சாப்பிடலாம். போன டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டோம். பட் ஆனால் அது ஒன்றுமே செட் ஆகலை. எங்கே போகிறப்ப சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்குறேன்னு என்ன வாங்குறேன்? பழம்புரி போட்டாங்களா? போட்டாங்க. எவ்வளோ கடை வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு இது வேணும். சரி வாங்க வாங்க. புரோட்டாவா? 60. சூடாக இருக்குதா? சாப்பிடு. கடைசி வரைக்கும் சிக்கன் வாங்கவே இல்லை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்கி சாப்பிடலவா? பசிக்கும்ல. அதான் வாங்கிட்டு அப்புறம் என்ன? அந்த கடையில் தோசை இருக்கு. அடடா, தோசை எவ்வளோன்னு கேளு. ஏன் கேளுன்னு எனக்கு தெரியல, கேட்டு பாரு. வேண்டாம். அதான் ஒரு வெஜிடபிள் சாப்பாடே 260 ரூபாயா? வேண்டாம். ரொம்ப சூடா இருக்கோ? ரெண்டரை மணி நேரம் ரயில்வே ஸ்டேஷன்லயே போகுது. கிட்டத்தட்ட நாங்க இப்ப எவ்வளவு நேரம் சரிங்களா? மணி 4:30 வந்தோம். கேட்காது. 4:30 வந்தோம். மணி 6 ஆகும். என்ன விற்கிறாங்கன்னு பாருங்க. கடை கடையா போற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கு. நான்வெஜ் இல்லை. நீ வெஜ் தானே? நான் வெஜ் தான். எனக்கு இப்போ சாப்பிட நான்வெஜ் வேணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை டி செஞ்சுக்க. வா, டைம் வேற ஆகுது. ட்ரெயின் வந்துடும். வா, இப்படி செல்லத்திட்டு கேட்டேன். சுற்றி இருந்தால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ நீ என்ன வாங்க போகிற? பரோட்டா 4. அது இங்கே வாங்குற, இங்கே வாங்குறியா? போய் வாங்க. 100 ரூபாய் கொடு. காசுலாம் இல்லை. என்ன மைண்ட்? சப்பாத்தி வாங்கிட்டு. சப்பாத்தி, பிரியாணி, எக் பிரியாணி. ஏன் பரோட்டா வேணுமா? 2 பரோட்டா தான். சைவ குருமா. 2 பரோட்டா வேணா? இது 4 சப்பாத்திங்களா? எது வாங்கலாம்? உனக்கு எது வேணுமா வாங்கிக்கோ. இல்ல சப்பாத்தி வாங்கல. சப்பாத்தியே வாங்க. பரோட்டா நினைக்க சப்பாத்தியே வாங்க. சப்பாத்தி. இது என்ன பிளேட்டோடவா? சாப்பிட்டு பிளேட்டை கொடுத்துட்றதா கொண்டு போயிடுறேன். தெரியலையே. இந்த பிளேட்டோட
சிக்கன் பீஸு அதெல்லாம் வேண்டாம் பிரியா, எனக்குலாம் வேண்டாம். நாளைக்கு வாங்கிக்கல, நீ முதல்ல மட்டும் சாப்பிட்ற வாங்கிப்பா. ஒரு வழியை நான்வெஜ் திங்க மாட்டேன்னு சொல்லி திங்கிறேன் வேணும்னு சொல்லி வாங்கிட்டேன். சப்பாத்தியே சிக்கனும். காசு கொடுங்க, காசு கொடுங்க. சேஞ்சு எப்படியும் ஒரு வழியா 4 பரோட்டா, 4 சப்பாத்தி, ஒரு சிக்கன் பீஸ் வாங்கிட்டு வந்துட்டா. நாங்க சாப்பிடுவோம். மணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஆகவே இல்லை, 6 தான் ஆச்சு. கொடுங்க. மணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணி 6 தான் ஆச்சு. இவருக்கு செல்லு கையில் பிடிக்கிறக்கு நோக்காடு. தெரியுமா எதுக்கு? எவனா பிடிங்கிட்டு போயிடுவான், சப்புன்னு அரைஞ்சிடுவேன். பசிக்குது, மதியானம் கம்மியாக தான் சாப்பிட்டோம். பேசாமல் இன்னைக்கு வந்ததுலேருந்து vlog எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியுமா, வந்த ஊர்லேருந்து கிளம்புனதுலேருந்து vlog எடுத்துருக்கலாம். காலையிலையும் இதே மாதிரி தான் ஒரு லூசுத்தனமாக ஒரு விஷயம் பண்ணோம். அங்கே ட்ரெயின் இறையில, இப்போ இங்கே ட்ரெயின் இறையிலையும் அதே விஷயம் தான். காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம்? காலையில் 1 மணி நேரம், 2 மணி நேரம். காலையில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயினுக்கு வந்தோம். இப்பயும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயினுக்கு வந்திருக்கோம். நீலகிரி ட்ரெயின் கோயம்புத்தூர் அது ட்ரெயின் போக வேண்டியது. அது லேட் ஆச்சு, 9 மணிக்கு எடுப்பாங்க. ஆமாம், அதான். ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா பசி தாங்க முடியலன்னு வாங்கிட்டு வந்து உட்கார சாப்பிட்டான். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:30க்கு நாங்கள் 7:30 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் டைரெக்டாக அடுத்த ஸ்டாப். ஆமாம், ஈரோடு டு கோயம்புத்தூர் தான் அந்த ட்ரெயின் தான். ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் ஸ்டாப் லேட் இருக்குது. ஆனால் நேற்று நைட்டு நம்ம நிற்கும்போது ஒரு ட்ரெயின் 2-3 டைம் நிற்காமல் போச்சுல்ல, அதில் ஒரு ட்ரெயின் தான் அதாட்டு இருக்குது. ஞாபகம் இருக்கா? நம்ம ஏரியா ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்கு இங்கேருந்து கிளம்பும். மணி காத்தால 4 மணி 5 மணிக்கு உள்ளே 4 மணிக்கு இல்லை, 3 மணிக்கா 3:30. அன்றைக்கி எத்தனை மணிக்கு போனோம்? 4 மணிக்கா? 4 மணிக்கு. 4 மணிக்கு போவேன். என்னால் பசி தான் முடியும். சாப்பிட்டேன் 2 சப்பாத்தி, சிக்கன் சாப்பிடும்போது மட்டும் வாய்க்குள்ள போகுது. சிக்கன் சாப்பிட்டேன். மழை வேற லைட்டாக தூரிச்சு. எப்படியே சீட்டை பிடிச்சி உட்காந்துருக்குறோம். ரிசர்வ் பண்ணலை, அதனால் அப்படியே ஏறிட்டோம். ரிசர்வ் பண்ணால் கிடைக்காதுல்ல, கிடைக்காது. ஒரு 7:30க்கு போட்டுருந்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டு 7:30க்கு போட்டுருக்கலாமா? இங்கே எவ்வளோ நேரம் ஆனாலும் இவர் 7:30க்கு போட்டு ரிசர்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக தெரியாதுல்ல நமக்கு, தெரியாது. அதனால தான் அடுத்த டைம் வரும்போது அதுதான் பண்ணுவோம். நம்ம நேரமே கிளம்பிடலாம்னு நினச்சோம், அதனால தான் ரிசர்வ் பண்ணலை. இல்லைன்னா ரிசர்வ் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் கடையில் ஜூஸாக அடி, ஆனால் தின்னுட்டு ஏதாவது ஒன்று கேட்டே தான் இருப்பியா? நான் திங்கிட்டு முடிச்சுட்டே இருக்கேன். நல்லா தின்னப்போ. கை கழுவு. அங்கே ஒரு நாய் பார்க்குது பாரு, நாய் போடு சோறு அப்படி கீழே போட்டு கை கழுவு. எங்க இந்த பக்கம் போடு, போட்டு அப்படியே கை கழுவு. போடு, சும்மா போடு, கீழே தான் போயிடும். அது கீழே விழுகாது. ட்ரெயின் விட்டு இறங்கி நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். பாப்பாவை போய் கூட்டிகிட்டே போயிடலாம் அப்படின்னு பாப்பாவை கூப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கோம். காய்கறியெல்லாம் போட்டாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா மணி 4:20 ஆச்சு. 4:20ங்கும் போது திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வியாபாரம்லாம் கொஞ்சம் வந்து நல்லா நடக்கும் காலையிலே நேரமாக. இந்த பூ மார்க்கெட் முன்னாடி இல்லைனாலுமே போடுவாங்கங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் போடுவாங்க. இல்லைடா, நார்மல் டேலையும் போடுவாங்க. நிறைய பேர் போட மாட்டாங்க, கொஞ்சமாக போடுவாங்க. சின்ன வெங்காயம், கேரட்டு, எலுமிச்சம்பழம், கீரை வருங்க நிறைய போட்டிருக்காங்க. இப்படியே வீடு போகிற மாதிரி இருந்தால் ஒரு 4 கீரை கட்டை வாங்கி தூக்கி போடுவாங்க. டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு வந்துருக்கோம். வடை போடலை, பன்னு இருக்குது. பன்னு இருக்கா? வடை தான். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தோம். பாப்பா பாலாத்தணும்.
பாப்பாவோட மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அக்கா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அக்கா வந்து நேற்று ராமசாமி கோயிலுக்கு போயிருந்தேன், பாப்பாக்கு இது வாங்கி கொடுத்தாலாமா. இந்த சொட்ரு போட்டு கூட்டிகிட்டு வந்தோம். பாப்பா தான் சொட்ரு இல்லையே, பாப்பாவுக்கு சொட்ரு வாங்கணும். இந்த சொட்ரு போட்டு கூப்பிட்டு வந்தோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளும் சரியாக சாப்பாடு இல்லை. வரும்போது இப்போ என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாப்பா மட்டன் கேட்டாங்க, மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவள் கறி சாப்பிட மாட்டா, ஆனால் வந்து பாப்பா அதில் இருக்கிற அந்த சூப்பு வந்து சாப்பிடுவாள். அதனால் பாப்பாவுக்கு வந்து மட்டனு, முட்டை, அதோட 1/2 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு தேங்காய், பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அப்படியே மட்டன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வச்சு எடுத்து வச்சாச்சு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பும் ரெடி. மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கட்டும்னு வச்சாச்சு. ஏன்னா சளி பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது. முட்டை வந்து அப்படியே வேக வச்சு கீரி லைட்டாக அந்த இது பண்ணி உள்ளேயே போட்டாச்சு. அதோட ரசம் நல்லா சுட சுட ரசமும் பண்ணியாச்சு. நிறைய பெப்பர் வந்து நம்ம அதிகமாக போட்டு ரசமும் பண்ணியாச்சு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சூப். பாப்பா வந்து மட்டன் சூப் நல்லா வந்து சாப்பிடுவாங்க, அதனால் மட்டன் சூப் எடுத்து வச்சாச்சு. நம்ம வீட்டில் சண்டே சமையல் இதுதான். இன்றைக்கி காலையிலேயே வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. காலையிலேயே அங்கேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டனால காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஃபேஸ் டல்லாக இருக்குது தானேங்க, காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. டைம் வந்து மணி 9:30 ஆகுது, அதுக்குள்ளே முடிச்சாச்சு. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த விலாகை வந்து நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். மாமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா பண்ணுறீங்க? இது டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு சொல்ல. இப்போ தான் தூங்கி வந்து எந்திரிச்சாரு. இன்னுமே தூக்கம் பார்க்கல. சரி, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயினில் வரையில் ஒரு சீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு சீட்டில் தான் நானும் மாமாவும் உட்காந்துட்டு இருந்தோம். மாமா அந்த சீட்டில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். அது வந்து கொஞ்சம் ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பித்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், கீழே வந்து அந்த சீட்டுக்கு கீழே, அதாவது மாமா உட்காந்துட்டு இருக்கிற சீட்டுக்கு கீழே என் தலையை விட்டு நான் உட்காந்துருக்கிற சீட்டில் காலுக்கு அடியில் விட்டு தூங்கிட்டேன்னா தூங்கலை, நம்ம அப்படியே லைட்டாக அப்படியே அந்த கண்ணசந்து இது பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு படுத்துட்டேன். ஏன்னா என்னால் ரொம்ப நாள் உட்காரவே முடியல. அதனால் அப்படி பார்த்துட்டு, ஆனால் மாமா உட்காந்துட்டே இருந்தாங்க. அதனால் ரொம்ப டயர்டாயிடுச்சு. மாமா வந்து இப்போ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். சரி, ஓகே, இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். காலையிலேருந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா கூட விலாக் நல்ல என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும். நேற்று காலைல சரியாக சாப்பாடில்ல, நைட்டு சரியாக சாப்பாட்டில், மத்தியானமும் இல்லை. மத்தியானம் சாப்பிட்டோம், பட் இருந்தாலும் வந்து காலையிலேருந்து சாப்பிடாம ஒரு 1:30 மணி அப்படி சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகேங்களா, புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.